ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கேண்டில் ஸ்டிக்கை பற்றி பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் அவங்க சூஸ் பண்ணுறது என்னென்னா, கேண்டில் ஸ்டிக்லாம் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தான் இன்ட்ராடே ட்ரேட் இருக்கும். இன்ட்ராடே அதாவது அன்றைய வர்த்தகம் செய்கிற அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறவங்களுக்கு வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா கேண்டில் ஸ்டிக் தான் ஈஸியான வழி. இப்போ ஒரு டிசைனாக விழுகுதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அடுத்து பை பண்ணுறதா செல் பண்ணுறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதில் எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முக்கியமோ இதில் கேண்டில் ஸ்டிக்கு ரொம்ப முக்கியம். கேண்டில் ஸ்டிக்கை பற்றி தெரியாமல் கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்க இன்றைக்கி மார்க்கெட் அப்பில் போகும் அப்படின்னு நினச்சி பை பண்ணுறவங்க, இன்றைக்கி இறங்கும் அப்படின்னு சொல்லி செல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம கேண்டில் ஸ்டிக்கை தெரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. இப்போ கேண்டில் ஸ்டிக்கு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம அதோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பேரே ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் தான். ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஜாப்பனீஸில் ஒரு அரிசி வியாபாரத்தில் 1700களில் வந்து ஹோமியா முனேஷா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பின்பற்றினது தான் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இந்த கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இப்போ மார்க்கெட்லேயும் யூஸ் ஆகுது. இப்போ கேண்டில் ஸ்டிக்கு பேசிக்ஸ் என்னென்னா, இப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, அதோட ஹை, அதாவது அன்னையோட மார்க்கெட்டுக்கு இதுதான் ஹை. அதாவது நம்ம 5 நிமிஷமாக வச்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷமாக வச்சுக்கலாம், 1 நிமிஷம் கூட வச்சுக்கலாம், 1 ஹவர் கூட வச்சுக்கலாம். அந்த மினிட்ஸ் கேண்டில் பார்த்தோம்ல, அதுதான் அது. இப்போ ஒரு நாளை வச்சுக்கிறோம், அன்னையோட ஹை இதுதான். இப்போ 110 ரூபான்னு வச்சுக்கோங்க ஹை, ஓப்பன் இப்போ 108 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. இப்போ க்ளோஸ் 106 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகுது. லோ 105 ரூபா. இப்போ 105 ரூபாயிலேருந்து 110 ரூபா வச்சுக்கோங்க. 105 ரூபா தான் லோ, 106 ரூபா வந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ், அதாவது ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து டவுனில் வந்துருக்குது. இது வந்து டவுன் ட்ரெண்ட் கேண்டில்னு சொல்லுவாங்க. இது வந்து அப் ட்ரெண்ட் கேண்டில், அதாவது அன்னைக்கு வந்து ஹை ஓப்பன், இதுக்கு வந்து எப்போதும் கீழே இருக்கும், இதுக்கு வந்து ஓப்பன் எப்போதும் மேலே இருக்கும். ஏன்னா இது ரிவர்ஸ், இது அப். இப்போ 106 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி 108 ரூபா க்ளோஸ் ஆகுது. 110 ரூபா வரைக்கும் போயிருக்குது. 105 ரூபா அதோட லோ ப்ரைஸ். ரெண்டுக்குமே லோ ப்ரைஸ் ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இதை கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி சில இண்டிகேட்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து டோஜிம்பாங்க. டோஜி அப் ட்ரெண்ட், அதாவது மார்க்கெட் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கையில் இந்த கேண்டில் விழுந்தா இதுக்கப்புறம் மார்க்கெட் அப்பில் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்புக்காண்டி தான் இந்த டோஜி கேண்டில் யூஸ் பண்ணுறாங்க. அதே டோஜி ரிவர்ஸ், இப்போ அப்பில் போய்கிட்டு இருக்கையில் டோஜி ரிவர்ஸ், இந்த கேண்டில் வந்து ரிவர்ஸில் விழுங்க அப்படியே. இப்போ வாங்க பார்ப்போம் அது தெளிவாக. இன்னையோட மார்க்கெட்டு ரிசல்ட் இதை பாருங்களே, சரியாக 9:55க்கு இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில். அந்த நிமிஷத்தில் பாருங்களேன், இந்த இடத்துல டோஜி ரிவர்ஸ் விழுந்திருக்கா, அதே இந்த இடத்துல டோஜி அப் டோஜியும் விழுந்திருக்குது, அதே ரிவர்ஸ் டோஜியும் விழுந்திருக்கு. நம்ம இங்கே செல் பண்ணியிருக்கோம். அடுத்தும் ஒரு டோஜி டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம செல் பண்ணியிருந்தா இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி பை பண்ணிட்டேன், ஸோ லாஸ் தான். சரி வாங்க நம்ம விஷயத்தை பற்றி பேசுவோம். இதுதான் டோஜி கேண்டில். அதாவது இப்போ 110 ரூபா 50 காசில் ஓப்பன் ஆகி 110 ரூபா 85 காசு எழுதி போய் திரும்பி 110 ரூபா 50 காசில் முடிஞ்சிருக்குது. அதாவது 145 வரைக்கும் போய் 110.40 பைசா வரைக்கும் போய் 150ல் முடிஞ்சிருக்குது. இதுதான் டோஜி ரிவர்ஸ் கேண்டில். அடுத்து நெக்ஸ்ட் கேண்டில். இப்போ ட்ரெண்டு, இப்போ அதே தான் அந்த மார்க்கெட்டில் பார்த்தது தான். இப்போ மார்க்கெட் வந்து டவுனில் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் விழுந்ததுக்கப்புறம் ஒரு
க்ரீன்னா எப்போதுமே பாசிட்டிவ் தான் மார்க்கெட்டை பொறுத்தளவு. ரெட்டு க்ரீன் தான் இருக்கும். அது ஓல்டு மெத்தடில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். பிளாக் விழுந்தா டவுனு, அப்புன்னா ஒயிட், அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து அப் ட்ரெண்டு ரிவர்ஸ். அதாவது மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கையில் இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில், அதாவது சேம், இதை பாருங்களே, சேமாக இருக்கும். அதோட பாட்டமும் சரி அதோட மேலேயும் சரி ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இது நடந்தால் ரிவர்ஸ் ஆகும், இது நடந்தால் அப் ஆகும். அதாவது மார்க்கெட் அன்னைக்கு வந்து அப் ஆகும். மார்க்கெட்டில் கேண்டில் ஸ்டிக் வந்து ரொம்ப முக்கியம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் தான் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா நிறைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஆனால் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் மட்டும்தான் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேண்டில் ஸ்டிக் பாருங்க. இதுக்கு வந்து ஆரம்பமும் முடியும் எந்த வால்வுமே இல்லை பாருங்க. இந்த கேண்டில் ஸ்டிக், இந்த ரெட் கேண்டில் ஸ்டிக்கு, இந்த ரெட் கேண்டில் ஸ்டிக் வந்தாலும் கொஞ்சம் ஆபத்து தான். ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இதோட மேலே பாருங்க, அப்பில் வந்து சேமாக இருக்குதா, அது அப்படியே டவுனாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல பாருங்க, இது வந்து சேமாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்பில் போச்சு. அதாவது 10 பைசா 20 பைசா அப்பில் போய் முடிஞ்சிருக்குது. சேம் இதே பார்த்துக்குங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான். எப்போ அப்பாவும் டவுன் ஆகும்னு நம்ம சொல்கிறதே கஷ்டம்தான். மார்க்கெட் 20 நாள் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா எப்படியும் ஒரு 5 நாளாக லாஸ் ஆகத்தான் செய்யும், 10 நாளும் ஆகத்தான் செய்யும். லாஸ் ஆகாமலாம் ட்ரேட் பண்ண முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி. கேண்டில் ஸ்டிக்கை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா நிறைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லாம் இருக்குது. இப்போ இதுலேயே இன்னொன்று பாருங்க. இது வந்து ஹேமர் அதே மாதிரி தான். அப்பில் இருந்து டவுனில் வந்துக்கிட்டு இருக்கையில் இந்த ஹேமர், இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஹேமர் விழுந்தால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டே சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஹேமரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அதாவது அப்பிலேருந்து கீழே வரையில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஹேமராக விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்பில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணிக்கணும். பை பண்ணால் அதுக்கப்புறம் நமக்கு ப்ராஃபிட் தான். அதே மாதிரி தான் ஹேமர் அப்படியே ரிவர்ஸாக விழுந்துச்சுன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா செல் பண்ணிடணும். வாங்கின ஸ்டாக்கெல்லாம் நம்ம செல் பண்ணிடணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ப்ராஃபிட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்